அன்பானவர்களே, நல்லதை நினைத்து நல்லதை பேசும் பொழுது நல்லது தானாக வர ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையில் ஜீவனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எதுக்கு வேணாலும் ரெஸ்ட் கொடுக்கலாம், ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் ரெஸ்ட் கொடுக்கவே கூடாது. சம்பாதிக்கிறதுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது எப்படின்னா, நான் சம்பாதிக்கிறத பற்றி யோசிக்கணும், அதுக்காக ரெஸ்ட். அப்பையும் சம்பாதிக்கிறத பற்றி யோசிக்கணும். சம்பாத்தியம்னா வெறும் பணம் மட்டுமல்ல, உறவுகளை சம்பாதிக்கணும், உள்ளங்களை சம்பாதிக்கணும், வேலைகளை சம்பாதிக்கணும், நல்ல நேரத்தை சம்பாதிக்கணும். சம்பாத்தியத்தில் இத்தனை இருக்குது. நல்ல மனுஷங்களை சம்பாதிக்கணும், நல்ல நண்பர்களை சம்பாதிக்கணும், நல்ல பேரை குட்வில் சம்பாதிக்கணும், நற்பெயர். இத்தனை சம்பாத்தியம் இருக்குது. அதனால் நம்ம சம்பாத்தியத்தை என்றைக்குமே நிப்பாட்டக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் சம்பாத்தியம் வருமானம் பெருகணும். வருமானம்னா என்ன? மானம் நமக்கு வரணும். அது பேர் தான் வருமானம். நம்மளை காப்பாற்றும், நம்ம மானத்தை காப்பாற்றும், வந்து காப்பாற்றும். அந்த வருமானம் இல்லைன்னா நமக்கு அவமானம். வருமானம் இல்லைன்னா நமக்கு அவமானம். வருமானம் என்னென்ன? உறவுகள் வருமானம், நல்ல உறவுகள், நல்ல நட்புகள் வருமானம், நல்ல நேரம் வருமானம், நல்ல சொந்தங்கள் வருமானம், நல்ல குடும்பம் வருமானம், அப்புறமா தான் நல்ல தொழில் வருமானம், அப்புறமா தான் தொழிலால் வரக்கூடிய பணம் நமக்கு வருமானம். இதையெல்லாம் விட எல்லாம் வந்தும் அதை நல்ல வழியில் செலவாகுது பாருங்க, அதுவும் வருமானம். செலவு கூட வருமானத்தில் வரும். மானத்தோடு இருப்போம். இது எதுவுமே இல்லைன்னா நமக்கு அவமானம். ஒரு ஜாதகம் வருமானத்தை உயர்த்தணும்னா என்ன செய்யணும்? அவமானத்தை சந்திக்க கூடாதுன்னா என்ன செய்யணும்? அவமானம் எதனால் வருகிறது? வருமானம் எதனால் வருகிறது? ஒரு ஜாதகத்துடைய நிலை வருமானத்தை கொடுக்கறதாக கொண்டு வரணும், அவமானத்தை கொடுக்கறதா வரக்கூடாது. இதுக்கு என்ன செய்யணும் பார்க்கலாமா? வாங்க. சிம்மராசிக்கு 2வது வீடு ராசி அடிப்படையில் புதனுடைய வீடு கன்னியா ராசி. 10வது வீடு சுக்கிரனுடைய வீடு ரிஷபராசி. அப்போ சிம்ம ராசிக்கு 2வது வீட்டுக்கு அதிபதி புதன் அதே இடத்துல 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா நீங்கள் என்ன படிச்சிங்களோ, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதில் நீங்கள் ஹீரோவாகிடுவீங்க. நீங்கள் வெளியில் தேடவே வேண்டாம் வாழ்க்கையை. சிம்ம ராசிக்கு புதன் மட்டும் 2வது வீட்டில் இருந்தால், 2வது வீட்டில் புதன் இருந்தால் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ, என்ன படிச்சிங்களோ நீங்கள் ஹீரோவாகிடலாம். புதன் நீசமாயிடக்கூடாது. சிம்மராசிக்கு மீன ராசியில் போய் புதன் உட்காந்துடக்கூடாது. சிம்ம ராசிக்கு மீன ராசியில் போய் புதன் உட்காரக்கூடாது. அப்படி புதன் மீன ராசியில் போய் உட்காந்துட்டாருன்னா சிம்மத்திற்கு என்ன பலம் இருந்தாலும் இன்னொருத்தவங்க சப்போர்ட் இல்லாமல் வாழவே முடியாது. ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கீங்கனாலும் இன்னொருத்தவங்களோட சப்போர்ட்டை தேடிக்கணும். இண்டிவிஜுவலாக நம்மளால் ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதனால தான் சக்ஸஸ், இண்டிவிஜுவல் லைஃப்லேயே சக்ஸஸ் இல்லாமல் போகிறது சிம்மராசி. அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும், 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும். 2க்குரிய புதன் அங்கேயே இருந்தால் நல்லது. அந்த ஆள் மீன ராசியில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி 10க்குரியவன் நல்லா இருக்கணும், 10க்குரியவன் சுக்கிரன் அங்கேயே இருந்தால் நல்லது. ஆனால் அதே சுக்கிரன் 10க்குரிய அதே இந்த சுக்கிரனானவன் நீசமாகக்கூடாது. சுக்கிரன் நீசமாயிட்டாலும் நமக்கு ஆபத்து, சாதகம் கிடையாது. சுக்கிரன் எங்கே நீசமாகுவான்? ராசிக்கு 2வது வீடான புதனில் நீசமாயிடுவான். சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சிம்மராசியில் சுக்கிரனும் நீசமாக இருப்பான், புதனும் நீசமாக இருக்கும். அதனால தான் அவங்க குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்காது. தான் புத்தினாலும் அவங்க நல்லது நடத்தினாலும் அது இன்னொருத்தவன் தட்டி பறிச்சுட்டு போயிடுவான். அதனால் இந்த 2ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் தெளிவாக பார்த்துக்குங்க. 2க்குரியவன் நீசமாகக்கூடாது, 10க்குரியவன் நீசமாகக்கூடாது. புதன் சுக்கிரன் உங்களுக்கு எப்படி இருக்காங்கன்னு பார்த்துங்க. அதுமாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த லக்னத்தில் பிறந்தாலும் உங்கள் பலம் உங்கள் லக்னத்துக்கு 2வது வீடும் 10வது வீடும்.
உங்கள் லக்னத்துக்கு 2வது வீடும் 10வது வீடும். இந்த 2வது வீட்டுக்கு அதிபதி உங்களுக்கு உச்சம் பெற்றிருந்தாலோ ஆட்சி பெற்றிருந்தாலோ யோகம். 10க்குரிய அதிபதி உங்கள் தொழில் ஸ்தானத்தை முடிவு பண்ணிடுவார். 2க்குரியவனும் 10க்குரியவனும் தான் ஜீவனத்தையும் குடும்பத்தையும் முடிவு பண்ணுறான். லக்னத்துக்கு 2க்குரியவனும் 10க்குரியவனும் தான் நம்ம வாழ்க்கையோட அடுத்த ஸ்டெப்பை முடிவு பண்ணுறான். நமக்கே புரியாது இந்த இடம். அப்படிப்பட்ட அந்த 2க்குரியவன் 10க்குரியவன் உங்களுக்கு சாதகமாக இருக்கானான்னு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு அந்த வழியில் போங்க. உங்கள் பலம் உங்களுக்கு தெரியும். அதே 2க்குரியவன் சரியா இல்லை சார், 10க்குரியவன் சரியா இல்லை சார்னா சேஞ்ச் பண்ணணும் லைஃப்பை. உழண்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. தோற்று போயிட்டோம், வருத்தப்பட்டுட்டோம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், என்னங்க சார் என் வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்கு, அப்படியே கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. உடனடியாக சேஞ்ச் பண்ணணும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட வெயிட்டிங்லேயே போடக்கூடாது. ஒரு விஷயத்தை டக்கு டக்குன்னு நவுத்தி தள்ளி போயிட்டே இருக்கும். அதான் சிம்மத்தோட பலம். சிம்மம் பலம் பொருந்திய ஒரு ராசி. சிம்மம் ஸ்லோவாகுதுன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. சிம்மம் யோசிக்கிறாங்கன்னு தெரியவே கூடாது. அவர் ஆல்ரெடி எல்லாமே யோசிச்சு வச்சுருப்பாருங்க. அவர் ஆல்ரெடி எல்லாமே பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ தான் சிம்மத்தோட பேர் இருக்கும். ஆனால் உங்களுக்கு 2வது வீடு 10வது வீடு, ராசிக்கு 2க்கு 10க்குரியவன் சரியாக இருக்கணும், லக்னத்துக்கு 2க்கும் 10க்குரியவன் சரியாக இருக்கணும். உங்கள் ராசியில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியன் நீசமாக கூடாது, 2க்குரிய புதன் நீசமாக கூடாது, 10க்குரிய சுக்கிரன் நீசமாக கூடாது. அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த லக்னத்தில் இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு 2க்குரியவனும் 10க்குரியவனும் பலமாக இருந்தால் நீங்கள் தான் கிங் மேக்கர். உங்களை வச்சு தான் இந்த உலகமே இயங்கும், உங்கள் குடும்பம் இயங்கும், உறவுகள் இயங்கும். நீங்கள் ஃபெயிலியர் ஆக மாட்டீங்க. இந்த 2ஆம் இடம் 10ஆம் இடம் சரியில்லைன்னா நம்ம உடனடியாக சேவ் பண்ணிக்கணும். நீங்கள் அப்போ தவிக்கக்கூடாது. சேவ் பண்ணிங்க, சேஃப் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செட் ஆகிடும், நல்லது நடக்கும். இப்போ இந்த தொகுப்பை பார்த்துருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில் இந்த வருமானத்தை ஒவ்வொரு ராசிக்கும் எந்த கிரகம் முடிவு பண்ணுது, எந்த இடம் முடிவு பண்ணுதுன்றதையும் சொல்லியிருக்கிறோம். அவமானத்தையும் எந்த இடம் முடிவு பண்ணுது, எந்த கிரகம் முடிவு பண்ணுதுங்கிறத சொல்லியிருக்கிறோம். அப்போ இனி என்ன பண்ணணும்? வருமானத்தை உயர்த்தும் நோக்கத்தை முதல்ல கொண்டு வரணும். அதற்கு முன்னாடி அவமானத்தை நாம் கடக்கிறதுக்கும் அவமானத்தை நாம் எதிர்க்கிறதுக்கும் முடிவு கொண்டு வரணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க அவமானத்தை நான் சந்திக்கவே கூடாதுங்கன்னு நினைக்கிறாங்க. அது முதல் தவறு. ஒரு உலகத்தில் எந்த சந்திப்பும் இல்லாமல் எதுவும் நடக்காது. நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும், எந்த கிரகம் உச்சம் பெற்றிருந்தாலும், என்ன பதவியில் இருந்தாலும், என்ன யோகத்தில் இருந்தாலும் நீங்கள் சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அவமானத்தை சந்திக்கணும், துக்கத்தை சந்திக்கணும், சந்தோஷத்தை சந்திக்கணும், சிறப்பை சந்திக்கணும், மகிழ்ச்சியை சந்திக்கணும், பணத்தை சந்திக்கணும், உறவுகளை சந்திக்கணும், மரியாதையை சந்திக்கணும், எல்லாத்தையும் சந்திக்கணும். சந்திக்கிறத நம்ம பக்கத்திலே வச்சுக்கணும். அதில் ரொம்ப முக்கியம். சிலது சந்திக்கிறத சந்திச்சுட்டு இனிமேல் நான் உன்னை சந்திக்க மாட்டேன்னு அதுக்கிட்ட சபதம் பண்ணி அனுப்பி வைக்கணும். இதில் தான் அவமானம் வரும், இதில் தான் நஷ்டம் வரும், இதில் தான் வருத்தம் வரும், இதில் தான் பகை வரும். இதையெல்லாம் சந்திக்கணும். ஆனால் சந்திச்சுட்டு இது எல்லாம் என்னால் சந்தித்தேன், இனிமேல் நான் இதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், நீங்கள்லாம் புறப்படுங்க, அதே என்னால் சந்தித்த மகிழ்ச்சி, சந்தோஷம், லாபம், வருமானம், உண்மை, அன்பு, பாசம் எல்லாம் இனிமேல் என்கிட்டயே இருக்கும். அப்போ நம்ம தான் நினைக்கணுங்க. நாம் நினைக்கிறதுக்கு ஒரே பரிகாரம், தினசரி உங்கள் மனசில் இது மாதிரி காலையில் ஒரு 21 தடவை, சாயந்தரம் ஒரு 21 தடவை இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் அப்படிங்கிற மந்திரம், அது இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஓம் 21 டைம்ஸ். கார்த்தால சாயர்ச்சு, கார்த்தால நல்ல மைண்டை செட் பண்ணிடணும். முதல்ல பிடிக்காது, சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 3 மாதம் தொடர்ந்து சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சொல்லலேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இன்றைக்கி ஒரு நாளும் விடக்கூடாது. சார் இத்தனை சத்தமாக தான் சொல்லணுமா? சத்தம் இல்லை, முதல்ல சத்தமாக சொல்லிப்பார்.
என்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இவனுக்கு தெரியக்கூடாது, அவனுக்கு தெரியக்கூடாது, அவனுக்கு நடக்கக்கூடாது, இவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அன்றைய வரைக்கும் நம்ம முன்னேறவே முடியாது. நாம் உலகத்துக்கு தெரியணும்னா 4 பேருக்கு நம்ம செய்கிறதும் தெரியணும். நாம் செய்கிறது தெரிஞ்சாதான் நாளைக்கு நம்ம உலகத்தில் முன்னேற முடியும். முதல்ல நம்மளுக்குள்ளே இருக்க இந்த நடுத்தர ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, மிடில் கிளாஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எது செஞ்சாலும் தெரியாமல் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அங்கேயே அவங்க வெளியில் வர முடியாமல் தவிக்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறேங்க, கோச்சிக்காதீங்க. நீங்கள் எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகணும், எல்லாரும் பெரிய பணக்காரன், நிம்மதியான ஆளாகணும். பணம் மட்டும் கோடீஸ்வரன் ஆக்காதுங்க. நல்ல உறவுகள் தான் கோடீஸ்வரன் ஆக்கும். நல்ல மனுஷங்க தான் கோடீஸ்வரன் ஆக்குவாங்க. சந்தர்ப்பங்கள் தான் கோடீஸ்வரன் ஆக்கும் நம்மளை. இதையெல்லாம் சம்பாதிக்கணும்னா முதல்ல வெளிப்படையாக இருக்கணும். அப்போ ஓம்னு சொல்கிறோம், இது யாருக்கும் தெரியாமல் சொல்லணும். தெரிஞ்சே சொல்லு. முதல்ல தெரியாமல் முதல்ல வார்த்தையை மந்திரம் சொல்லும் போதே வாயிலேருந்து வார்த்தை வெளியில் வந்துக்கிட்டு இருக்கும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மந்திரம் என்னைக்கு சொல்ல ஆரம்பிக்குதோ அப்போ வாய் மூடிடும். அப்போ இந்த ஓம் நம்ம மனசு சொல்ல ஆரம்பிச்சிடும். அது ஒரு காலகட்டம் வரும். 120 நாள் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், 10 நாளில் கூட நடக்குமே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு சேட்டிங் ஒன்று போட்டுட்டு ஓம் போட்டுட்டு நம்ம மாட்ட இப்படி உட்காந்துருக்கலாமே, அது சொல்ல சொல்ல நம்ம மைண்டை சொல்ல ஆரம்பிச்சிடும். அங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். அதை பக்குவம் வரணும். எடுத்த முதல் நாளே அதுக்குள்ளே போக முடியாது, போகக்கூடாது. பொய். இந்த ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த ஓம்ங்கிற மந்திரம் உங்களுக்கு பிரணவ மந்திரம். இதை நீங்கள் சொல்லி பாருங்க. மதியம் காலத்துலேயும் வேணால் சொல்லுங்கள். கார்த்தால சாயரிச்ச கண்டிப்பாக சொல்லணும். தூங்குறதுக்கு முன்னாடி எழுந்த உடனே மதியமும் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச இலக்குகளை கரெக்டாக 1 வருஷம் டைம் எடுத்துக்கோங்க. எது நினைக்கிறீங்களோ நடக்கும். நடந்தே தீரும். நல்லது. வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.